உப்மா இந்த பேரை கேட்டாலே எல்லாரும் பசி இல்லைன்னு ஓடுறாங்களா? உதிரி உதிரியாக பூ போல் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வாசனைக்காக மட்டும் இல்லைங்க, உப்புமா சாப்பிட்டா சில பேருக்கு வயிறு உப்புசமாக இருக்கும். இதை தவிர்க்கணுன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் மிளகாவை நல்லா வதக்கி விட்டுட்டு 3/4 கப் ரவை சேர்த்துருக்கேங்க. பொதுவாக நம்ம உப்புமா செஞ்சால் தண்ணியை கொதிக்க விட்டு தான் ரவையை சேர்ப்போம். ஆனால் இந்த முறையில் ஃபஸ்ட்டே ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பை இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. ரவையை வறுத்துட்டு இருக்கிற இந்த டைமில் அடுத்த பக்கம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் ரவைக்கு 1/4 கப் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். கொதிக்கிற தண்ணியை இந்த ரவையில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணுங்க. உப்புமாவுக்கு தேவையான தண்ணியை ஒரே டைமில் சேர்க்காம 2-3 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா தண்ணியும் சேர்த்தப்புறம் 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, உதிரி உதிரியாக பூ போல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இதே முறையில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுறதோட மட்டும் இல்லைங்க, நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் அடுத்து என்ன ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.